ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. எல்லாம் வல்ல அண்ணாமலையானுக்கு அர்ப்பணம். எல்லா குருமார்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அன்பே கடவுள், வாழ்வே தவம் என்று வாழ்ந்து கொண்டுள்ள பேரன்பு மிக்க அறம் பொருந்திய ஆன்மீக பெருமக்களே, அளவற்ற ஆனந்தமும் ஆர்ப்பரிக்கும் உடல் ஆரோக்கியத்துடனும் நீங்கள் வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இன்று முதல் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்ற மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ, வாரத்தில் 2-3 நாட்களோ இதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கேட்கணும் என்பது என்னுடைய வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள். காலையில் நம்ம எழுந்தவுடன் நம்மளுடைய முகம் கழுவுறது, பல்லு விளக்குறது என்பது ஒரு சாதாரண விஷயமா தோன்றும். அதில் ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போது தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஏன் குளித்து விட்டு முகம் கழுவி விட்டு செய்கிறார்கள் என்பதற்கு ஒரு அர்த்தம் பார்ப்போம். இப்போ நம்மளுடைய நேற்று உயிருடன் உள்ளது, இன்று உயிருடன் இல்லை. அதையே நம்மகிட்டவே இருக்கு என்று வைத்துக்கொள்வோம். எப்படி இருக்கும்? அந்த வைப்ரேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆகவே அதை அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை என்பதை நான் உணர்கிறேன். அப்படி என்ன ஒரு கம்பேரிசன் செய்கிறோம் என்றால், நம்மளுடைய இறந்து போன செல்கள் எல்லாம் இரவில் பாடி வெளியேற்றுகிறது. கண்களில் பூரை வழியாக வெளியேற்றுகிறது, வாய்களிலே பல விஷயங்கள் வழியாக வெளியேற்றுகிறது. இறந்த செல்கள் தினமும் கோடிக்கணக்கிலே வெளியேற்றப்படுகிறது. இப்போ காலையில் முகம் கழுவும் போது அந்த கண்ணில் ஒதுங்கியுள்ள டெட் செல்ஸ், அது இல்லாமல் டெட் செல்ஸ், இறந்து போன செல்கள், அவற்றை நாம் விளக்குகிறோம். நேற்று உயிரோடு இருந்த செல்கள் இன்று இறந்து போய் நம்முடன் ஒட்டி கொண்டுள்ளதை விளக்குகிறோம். மூக்கில் இருக்கும் இறந்த செல்கள், அதையெல்லாம் மூக்கு சிந்தி கழுவி வெளியேற்றுகிறோம். வாயில் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறோம். நாக்கை நன்றாக க்ளீன் பண்ணுறோம். இதெல்லாமே ஒரு ஃபிசிக்கல் ப்ரானிக் ஹீலிங்னு சொல்கிறது. பிராணனை நாம் சுத்தப்படுத்துகிறோம். இறந்து போனதற்கான ஒரு பிராணன் இருக்கும் இல்லையா, அந்த பிராணங்களெல்லாம் சுத்தப்படுத்துகிறோம். இதுதான் அதனுடைய தாத்பரியம். இது நான் ஏற்கனவே ஒரு முறை கூறியிருக்கிறேன். எல்லோரும் குளித்து விட்டு சமைக்க வேண்டும் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது. அது எல்லோரும் பின்பற்றுவதில்லை. பலர் ரொம்ப பின்பற்றுகிறார்கள். பல இல்லங்களிலே, ஆசிரமத்தில் எப்பவுமே உண்டு, அதை பின்பற்றாமல் இருக்க முடியாது. இல்லங்களிலே பல தாய்மார்கள் பின்பற்றுகிறார்கள். அது போற்றுதலுக்கு உடையது. இதே தான். இப்போது அந்த உணவிலே எடுத்து முகர்ந்து பார்க்கிறார்கள், தொடுகிறார்கள், எடுத்து உள்ளே போடுகிறார்கள். மனம் முழுவதும் அதில் ஒன்றி இருக்கிறது. அப்போ இந்த அன்புடைய வைப்ரேஷன் கொஞ்சம் கீழே குறைஞ்சிரும். நம்மளுடைய சுத்தம் குறையும் போது அது குறையும். அதுபோக இந்த சுத்தப்படுத்தப்படாத பிராணங்கள் உங்களுடன் ஒட்டி கொண்டிருப்பதாலே காலையில் எழுந்தவுடன் குளிக்கும்போது அது ஒரு கிளீனிங், அது ஒரு நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிராணனை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் குளித்து விட்டு சமைப்பது சிறந்தது. இன்னொரு விஷயம், நம்ம இரவிலே தூங்கும்போது நமக்குள்ளே உள்ள இந்த மன அழுத்தம், மன பிராந்திகள், மனவியாதிகள் கனவுகள் மூலமாக வெளியேற்றப்படுகின்றன என்று மனவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். பதஞ்சலியும்
பதஞ்சலி யோக சூத்திரத்தில் கூறியிருக்கிறார். ஆகவே இதுவும் சேர்ந்து கொள்கிறது. வெறும் சமைப்பதற்காக மட்டும் சொல்லவில்லை. எந்த காரியம் காலையில் செய்தாலும் காலை என்பது டாக்டர் பக்தோட்சலம் சொல்வது போல இறைவனுக்கு உகந்த நேரம். ஒருத்தரை பார்க்க போகும்போது ஒரு நல்ல பெரிய மனிதர், ஒரு சுவாமிஜி, உடனே நாம் என்ன பண்ணுறோம், நைட்டாக குளித்து நல்ல ட்ரெஸ் போட்டு திருநீர் வைத்து சென்று நமஸ்காரம் பண்ணணும் என்று ஒரு உந்துதல் மனதுக்குள்ளே இயற்கையாகவே தோன்றக்கூடிய ஒன்று. போய் பார்த்து வருகிறோம், அவ்வளோதான். தூரத்திலிருந்து பார்ப்பதற்கே குளித்து தயாராகி போகிறோமா இல்லையா? அப்போது இறைவன் கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் காலையில் நாம் இறைவனை நாம் நினைக்கிறோம், நாம் எங்கேஜ் செய்கிறோம், தொடர்பு கொள்கிறோம் என்று வைத்துக்கொண்டால் நேரில் இருப்பது போல பாவித்து செய்வார்கள் இந்த மாதிரி உணர்ந்த நண்பர்கள். இது ஒரு சின்ன தொடக்கம்தான். உண்மையிலே இப்போ வரப்போகிறோம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு கதை. ஒரு அரசர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு ப்ராப்ளம். தனக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அவன் இந்த நாட்டை நிர்வகிக்கும் அளவுக்கு திறமையற்றவன் என்பதை அவர் உணர்கிறார். அதை தனது குருவிடம், ராஜகுருவிடம் சொல்கிறார். ராஜகுரு என்ன சொல்றாரு, நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் சொல்வதை செய்வீர்களா என்று கேட்கிறார். அரசர் கண்டிப்பாக செய்கிறேன், சொல்லுங்கள். உன்னுடைய மகனை அவன் எந்த பொறுப்பும் இல்லாமல் வளர்ந்து விட்டான். ஆகவே நான் சொல்வதை செய்யுங்கள். நீங்கள் அவனை இளவரச பட்டத்தை விலக்கி விடுங்கள், திரும்ப பெற்றுக்கொண்டு அவனை நாடு கடத்தி விடுங்கள். அவன் கொஞ்ச நாள் வாழட்டும் எங்காவது. இது உங்களுக்கு பிற்காலத்திலே புரியும் என்று சொல்கிறார். இவருக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தாலும், குரு நான் சொல்வதை கேட்பதாக இருந்தால் கேளுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். இருப்பினும் அந்த அரசர் அந்த குருவின் மேலுள்ள நம்பிக்கையின் மூலமாக தனது மகனுக்கு அந்த இளவரச பட்டத்தை மக்கள் முன்னாலே தர்பாரிலே விலக்கி கொண்டு போய் தூரத்திலே வேறொரு நாட்டிலே விட சொல்லி கூறிவிடுகிறார். அப்போது அந்த இளவரசன் ஒரு 16 வயது இருக்கலாம். அந்த நேரத்தில் இப்படி ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டு விட்டார். இந்த ராமாயணத்தில் அந்த காட்டுக்கு அனுப்புனது போல போன உடனே அங்கே அவனுக்கு எந்த தொழிலும் தெரியாது. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, எந்த தொழிலும் தெரியாது. தச்சு தெரியாது, வேளாண்மை தெரியாது, தையல் தெரியாது, சமைக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படி வளர்ந்திருக்கிறார். அப்போ மிக சுலபமான ஒரு தொழில் என்னவென்றால் பிச்சை எடுப்பது என்பதை உணர்ந்து கொண்டு அவன் சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்தான். அவன் கற்பனையே செய்யாத உணவு வகைகளை தினம் உண்டான். அது கெட்டு போயிருக்கலாம், உப்பில்லாமல் இருக்கலாம், காரம் அதிகமாக இருக்கலாம், காரம் குறைந்திருக்கலாம், இப்படி அதையெல்லாம். அப்போ அடிக்கடி அவனுக்கு ஞாபகம் வரும், நான் ஒரு இளவரசனாக இருந்தேனே. ஆனால் இன்னைக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு பிச்சைக்காரன். இதுதான் உண்மை. அது கடந்த காலத்தில் சென்று விட்டது. அது உண்மை அல்ல, அது கனவு என்று அவனுக்குள்ள ஞானம் பிறந்து விட்டது. ஒரு 2 வருஷத்திலேயே இப்போ நடப்பதுதான் உண்மை, இந்த நிகழ்காலம்தான் உண்மை, இந்த சனம்தான் உண்மை. அது அரசன், இளவரச பட்டம் எல்லாம் கனவு என்பதை அவன் ஒவ்வொரு முறையும் அது ஞாபகத்துக்கு வரும்போது சிந்திக்க தொடங்கினான். இப்படியே போய்கொண்டிருக்கும்போது ஒரு 7-8 வருடங்கள் கழித்து திடீரென்று ஒரு பெரிய தேர் அவன் முன்னால் நின்றது. அதிலிருந்து இறங்கி ஒருவர் வருகிறார். அவனுக்கு உடனே ஞாபகம் வருகிறது, எங்கேயோ பார்த்தது போல இருக்கே என்று. வந்தவர் இவன் முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறார். இவன் ஒரு பிச்சை எடுப்பதுதான் தொழில். அதற்கேற்றாற் போல கந்தலை அணிந்து கொண்டு முகமெல்லாம் குளிக்க
எவ்வளோ நாள் ஆகிவிட்டதோ தெரியாது, தலைக்கு சீவி எத்தனை நாள் ஆகிவிட்டதோ தெரியாது. கோட்டையும் முரசலமாக உடை. அவன் முன்னால் அவர் நமஸ்காரம் செய்து எழும்போது அவனுக்கு எல்லாம் விலகிவிட்டது. பார்த்தால் அவர் பிரதம மந்திரி, அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி, அரசர் அனுப்பியிருக்கிறார். அவர் சொன்னார், அரசர் உங்களை அழைத்து வர சொன்னார், உங்களுக்கான சோதனை முடிந்து விட்டது என்று கூற சொன்னார். என்ன சோதனை? நீ பிச்சைக்காரனாக வாழ்ந்து பார்க்க வேண்டும். நீ இளவரசனாக இருக்கும்போது வெளியிலே இளவரசனை தவிர உள்ளே உனக்கு எந்த அனுபவம் இல்லாத ஒரு பிச்சைக்காரனாக தான் இருந்தாய். அப்படியே நீ அரசனாகி இருந்தால் நீ அரசன் வெளியிலேயும் உள்ளே மகா பிச்சைக்காரனாகவும் இருந்திருப்பாய் என்று அரசர் சொல்ல சொன்னார். இப்பொழுது நீங்கள் பிச்சைக்காரனும் ஒரு மனிதன் என்பதை உணர்ந்து பிச்சைக்காரனை பிச்சைக்காரனாக பார்க்காமல் ஒரு மனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்திருக்கும் என்று அரசர் கூறி அனுப்பியுள்ளார். இவரும் ஆம், அது உண்மையே என்று இந்த இளவரசர் கூறுகிறார். இப்பொழுது இவர் வெளியிலே பிச்சைக்காரன், உள்ளே பேரரசனாக இருந்திருக்கிறார். இப்பொழுது அதைத்தான் அந்த ராஜகுரு அடைய வேண்டும். நீ வெளியிலே எப்படி இருந்தாலும் உள்ளே ஒரு பேரரசனாக இருக்க வேண்டும். எல்லாம் இந்த சனம் மட்டுமே உண்மை. லிவ் இன் த ப்ரெசன்ட் மொமெண்ட் என்பதே உண்மை என்பதை இயற்கையாக போதனையே இல்லாமல் உணர்ந்து கொண்டதால் நீ உள்ளே ஒரு பேரரசனாகிவிட்டாய் என்று அந்த ராஜகுரு சொன்னாராம். ஆகவே நீ வெளியிலே பிச்சைக்காரனாக இருந்தாலும் உள்ளே பேரரசன், வெளியே பேரரசன் இருந்தாலும் உள்ளே பிச்சைக்காரன், எந்த நிலை சிறந்தது என்றால் உனக்கே புரியும் என்று கூறி அந்த ராஜகுரு இவருக்கு ஆசீர்வாதம் செய்தாராம். உள்ளுக்குள்ளே ஸ்திரத்தன்மை, உள்ளுக்குள்ளே அமைதி, உள்ளுக்குள்ளே நிறைவு, இதுதான் பேரரசிற்கான அடையாளங்கள் என்று குரு சொன்னாராம். எப்பொழுதெல்லாம் நீ உனக்குள்ளே இருக்கிறாயோ, உன்னை நீ பார்க்கிறாயோ, அப்பொழுதெல்லாம் நீ நிறைவானவனாக இருப்பாய், எல்லாம் உடையவனாக இருப்பாய் என்று அந்த ராஜகுரு சொன்னாராம். வேறு முயற்சிகள் தேவையில்லை. நீ உன்னை நீ பார், உனக்குள்ளே இருந்தால் அதுவே நிறைவை தரும். எனக்கு இது இல்லை, அது இல்லை என்பதெல்லாம் வெளியில், மனதினுடைய வெளியில் நடக்கும் கூடிய விவகாரங்கள். உள்ளே இருக்கும்போது, நீயாக இருக்கும்போது, நீ உன்னை பார்த்து உன்னோடு நீயாக இணைந்து இயைந்து மெர்ஜாகி இருக்கும்போது ஏற்படுத்துவது என்னவென்றால் நிறைவு, நிறைவு, நிறைவு. மனிதன் நிறைவை தேடி நாளும் பகலும் ஒவ்வொரு கணமும் ஓடுகிறான் வெளியே நோக்கி. உள்ளே அது காத்து கொண்டிருக்கிறது என்று அந்த குரு சொன்னாராம். பேரன்புடையீர், மீண்டும் இதை தொடர்வோம். இது ஒரு சிறந்த ஒரு விளக்கம். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மனதில் பதித்து கொண்டு இன்றைய பொழுதை, இன்றைய நாளை, இன்றைய காலை பொழுதில் லிவ் இன் த ப்ரெசன்ட் மொமெண்ட், இந்த க்ஷணத்தில் வாழ்வது என்பதை கடைபிடிப்பீர்களாக. ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஓம் நம சிவாய. அண்ணாமலையான கரோகரா. இன்று பௌர்ணமி வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய.